அந்த பர்டிகுலர் தீர்ப்பு எல்லாரும் விமர்சிக்கப்பட்டது. ஏன்னு கேட்டா அன்ஃபிட் டு பி லீடராக இருக்கிறது குவாலிட்டி இல்லைன்னு சொல்றதெல்லாம் வந்து தவறு அப்படின்னு நாங்கள் எல்லாம் விமர்சிச்சு ஒரு எஸ்ஐடி போட்டால் தப்புன்னு சொல்லல. ஏன் எல்லாரும் சந்தேகம் வருதுன்னா அது நடக்கிற திமுக ஆட்சி. இந்த சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றதுனால யாரால சரியில்லை தெரியுங்களா? போலீஸால. நானும் ஒரு 30 வருஷமா பிராக்டிஸ் பண்றேன். இது போன்ற ஒரு ஆட்சியில நாங்க வந்து பிராக்டிஸ் பண்ணதில்லை. திருமாவளவன் போன்ற மெச்சூரான பாலிட்டிஷியனே கார்ல உட்காந்துட்டு ஒருத்தர் அடிக்கிறது பாக்குறது வந்து என்ன மனப்பான்மை அது? திருமாவளவன் முன்னாடி எந்த வண்டி வந்து நின்னாலும், அது ஜார்ஜ் புஷ்ஷே வந்து நின்னாலும் சரி, அவங்க அடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவர் தான் முக்கியம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க கூட்டணி விட்டு வெளில வரதுக்கு ரொம்ப ட்ரை பண்றாங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. திருச்சி வேலுசாமி அவர்கள் பேசுனது வந்து அவ்வளவு மோசம் பேசினார். திமுக இருக்கிற யாராவது கேட்டாங்கன்னா அன்னைக்கே கூட்டணி முடிச்சிருந்தோம். காங்கிரஸ்காரங்களே எங்கிட்ட சொன்னது, மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்க முடியாது. ஏன்னா திமுக ஆட்சி நடந்த விதத்துல சுத்தமா உங்களுக்கு மக்கள்கிட்ட போய் கேட்க முடியாது. இந்த தீபாவளியை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்ஸோட தித்திக்கும் தீபாவளியா தாம் தூம்னு கொண்டாடுங்க. தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் முன்னெடுக்கும் தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் வரும் 16ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மின்ட் மணிக்கூண்டில் நடக்கும் மாநில பொதுக்கூட்டத்திற்கு அனைவரும் அலைக்கடலென திரண்டு வாரீர். அட்வொகேட் வி ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில வழக்கறிஞர் பிரிவு தலைவர் திரு குமரகுரு அவர்கள். வணக்கம் சார். சார், இன்னைக்கு கரூர் கூட்ட நெரிசல் குறித்த அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கு. அதுல வந்து நிறைய கேள்விகளை அடுக்கியிருக்காங்க உச்சநீதிமன்றம். அதுல முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பிரச்சார நெறிமுறை வழக்கில் எஸ்ஐடிக்கு உத்தரவிட்டது எப்படி அப்படிங்க கேட்டிருக்காங்க. அதே போல பிரச்சார நெறிமுறைகளுக்கான வழக்கு எப்படி கிரிமினல் வழக்கானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரே நாளில் சென்னை மற்றும் மதுரை நீதிமன்றங்களில் வெவ்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டது எப்படி? உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு விசாரித்த வழக்கை சென்னையில் தனி நீதிபதியும் எடுத்தது ஏன்? இது போன்ற பல கேள்விகள் வச்சிருக்காங்க. ஸோ இந்த கேள்விகளை ஒரு வழக்கறிஞரை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, எப்பவுமே இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது கேட்குற கேள்வி வச்சு எதுவுமே நம்ம முடிவுக்கு வர முடியாது. ஏன்னா கேட்குற கேள்வி நம்ம படிக்கிற எப்படி படிக்கிறீங்களோ அது மாதிரி. உங்களுக்கு தெரியாதா ஒரு அரசாங்கத்துக்கு இது தெரியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது 2 டைப்பாக பார்க்கலாம். அரசாங்கத்துக்கு இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்லலாம். அரசாங்கத்துக்கு தெரியாதா, தெரியாதா அப்படின்னு கேட்கலாம். கேள்வியும் கேட்கலாம். ஆனால் படிக்கும் போது என்னன்னா குட்டு சாட்டையடி அப்படிலாம் அதெல்லாம், அதாவது அவங்க கேட்குற கேள்வி எப்படி கிரிமினலில் வந்துச்சு, அது வந்து கூட்ட நெரிசல்னா ரிட்டாக தானே வரணும், இது எப்படி கிரிமினல் ஓபியா வந்ததுன்னு ஒன்று கேட்டாங்க. இன்னொன்று வந்து மதுரையில் வழக்கு விசாரணையில் இருக்கும்போதே இங்கே எப்படி நீங்கள் வந்து இதை விசாரிச்சிங்க அப்படின்னு இன்னொரு கேள்வி கேட்டாங்க. இன்னொரு ப்ரேயரே வந்து ப்ரேயரே வந்து சிபிஐ கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அதை மாற்றிட்டு ஒன் மேன் கமிஷன் இருக்கும்போது ஏன் எஸ்ஐடிக்கு ஆர்டர் பண்ணீங்க? அது மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா எப்படி கொடுத்தீங்க அப்படி இல்லை, எப்படி கொடுத்தீங்க அதுக்கெல்லாம் விளக்கம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது விளக்கம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. நான் தமிழக அரசு சார்பாக கொடுப்பாங்க, போலீஸ் சார்பாக கொடுப்பாங்க. அதெல்லாம் தீர்ப்பில் என்ன உங்களுக்கு வருதோ, தீர்ப்பில் வந்து என்ன அதுதான் நம்ம பேச முடியுமே தவிர அதிருப்தியாக அவங்க வெளிப்படுத்தினது இதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா அதில் வந்து என்ன நடந்தது யாரும் அவங்க அதர் சைடு கேட்கணும் இல்லை, அந்த நீதிபதியோட கருத்து தெரியணும் இல்லை. அவர் ஏன் எடுத்தாரு, அது ஏன் எடுக்க அப்போ சொன்னாங்களா, அங்கே பெண்டிங் இருக்குன்னு சொல்லணும்ல. நீதிபதிக்கு தெரியாது இல்லை. நீதிபதி தீர்ப்பு கொடுக்குவாங்க விசாரிக்கும் போது இதே மாதிரி கேஸ் அங்கே ஒன்று பெண்டிங் இருக்குன்னு யார் சொல்லணும்? அரசாங்கம் தான் சொல்லணும். பெட்டிஷனுக்கு தெரியாது. பெட்டிஷனர் ஒருத்தர், இப்போ நான் இருக்கிறேன், நான் ஹைகோர்ட்டில் போட்டிருக்கேன், இங்கே பெட்டிஷன் ஒரு காமன்காக நான் ஒன்று போடுறேன், நீங்கள் ஒன்று மதுரையில் போடுறீங்க, எனக்கு தெரியாது நீங்கள் போட்டது, உங்களுக்கு தெரியாது நான் போட்டது. ஆனால் காமனான ஆள் யாருன்னா போலீஸ் தான் சொல்லணும். ஐயா அங்கே ஒரு கேஸ் பெண்டிங் இருக்கேன் சொன்னாங்களா தெரியல, சொல்லிட்டு அவர் மாற்றி போட்டாரா என்ன, அதெல்லாம் இப்போ விசாரணையிலே தான் தெரியும். அதை வச்சே ஒரு வழக்கின் தன்மை இப்படி தான் போகும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து ஸ்டே கொடுக்கல, எஸ்ஐடிக்கு வந்து ஸ்டே கொடுக்கல. எஸ்ஐடி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது, ஓகே, இந்த ஒன் மேன் கமிஷன் நடந்துட்டு இருக்குது. அதனால எல்லாம் அவங்க இது பெரிய ஒன்றும் மாற்றமா எதுவுமே இல்லை, கேள்விகள் மட்டும் தான் வச்சிருக்காங்க. தாவேக தரப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழக போலீஸை மட்டும் கொண்ட எஸ்ஐடி மீது நம்பிக்கை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்துமே எஸ்ஐடிக்கு ஸ்டே கொடுக்காதது ஏன் சார்? இல்லை, ஸ்டே கொடுக்காதுன்னா நம்ம இல்லை, அதுக்கு நீதிபதி தானே முடிவு பண்ணணும். அதான் சார், அவங்க ஒரு நோட்டீஸ் போயிட்டு வரட்டும் அப்படி கொண்டு ஃபீல் பண்ணிருக்கலாம். இல்லை இவங்க கேட்டாங்களான்னு தெரியல. அதாவது எஸ்ஐடி அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க கேட்கறது சிபிஐ தான் கேட்டாங்க. தாவாக்கே முதல்ல என்ன சொல்றதுன்னா நிறைய விஷயம் இதில் மறைக்கிறாங்க, சிபிஐ தான் வேணும்னு கேட்குறாங்க. சிபிஐ கேட்கறது ஒன்றும் தவறு இல்லையா, அது அவங்க உரிமை தானே. சிபிஐக்கு உத்தரவிடுறதுக்கான முகாந்திரம் இதில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சிபிஐக்கு உத்தரவிட சொல்லி இங்கே 2 பேர் மனு போட்டாங்க. ரெண்டுமே
டிஸ்மிஸ்ட் ஆச்சு. அதில் இன்னொருத்தர் அங்கே போட்டிருக்கு நாளைக்கு வரும், எல்லாம் ஒன்றா போட்டிருப்பாங்க. இப்போ இன்னொரு கேள்விகிட்ட கேட்டாங்க, பிரேத பரிசோதனைங்க ஏன் ஒரே நாளில் 3 மணி நேரத்தில் முடிச்சிங்க, அந்த மாதிரி 6 மணிக்கு மேலே பண்ணக்கூடாதுன்னு ஒரு இதுவே இருக்குது, ரொம்ப காலமாக ஒரு ஜியோவே இருக்குது. ஆனால் அது நடுவில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, முக்கியமான தருணங்களில் தேவைப்படும் பொழுது ஒரு எக்ஸ்பர்ட்டான டாக்டர்ஸை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம், அண்டர் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டான்சஸ், நார்மலாக கிடையாது. அப்படி இருக்கும்போது 41 பேர் ஏன் ஒரே நாளில் பண்ணீங்க அப்படின்னு ஒரு டவுட் கேட்குறாங்க. அதுக்கு இவங்களும் விளக்கம் கொடுத்துருக்காங்க. திமுக தரப்பும் அரசு தரப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 41 பேர் ஏற்கனவே அதிர்ச்சியில் இருக்காங்க, அவங்க பிணங்களை உடனே எனக்கு கொடுங்கன்னு ரோடு ரோக்கோ பண்ணுறாங்க, லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் மோசமாக இருக்கிறதுனால நாங்கள் 41 பேரையும் நாங்கள் உடனே பண்ணோம். பக்கத்துலேயே சேலத்தில் வந்து ஒரு டாக்டர் கான்ஃபரன்ஸ் நடந்தது, அதனால் டாக்டர்ஸ் அங்கே இருந்தாங்க, உடனே கரூருக்கு கூப்பிட்டு வந்து நாங்கள் பண்ணிட்டோம். அதெல்லாம் கேள்விகள். ஏன்னா 41 பேர் ஏன் அவ்வளோ உங்களுக்கு ஏன் அவ்வளோ அவசரம் அப்படி கேட்குறாங்களே, அதுக்கு பதில் இதெல்லாம் கவுண்டராக ஃபைல் பண்ணும்போது இதெல்லாம் தெரியும். இல்லை, இதே மாதிரி தான் உயர்நீதிமன்றம் விஜய் நோக்கி ஒரு சில கேள்விகள் வைத்த போது நம்ம செய்திகள் எப்படி பார்த்தோம் அப்படின்னா, அந்த செய்திகள் விஜய்க்கு எதிரானது போல திரிக்கப்பட்டிருந்தது. இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்ததோ அதை வந்து அப்படியே சொல்லாமல் விஜய்க்கு வந்து எதிராக பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகளை நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு நீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் சொல்கிற மாதிரி 2 விதங்களையும் நம்ம சொல்லலாம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டீங்க. நான் சொல்கிறது விஜய் பற்றின விமர்சனம் வந்து அவர் ஆர்டரில் இருக்குது. அவர் ஜஸ்டிஸ் செந்தில்குமார் போட்ட ஆர்டரில் கிளியராக கொடுத்துருக்காரு, அவர் அங்கேருந்து போயிருக்கக்கூடாது, ஒரு லீடர்ஷிப் உண்டான குவாலிட்டி இது இல்லை, அவர் அங்கேயே இருந்திருக்கும், இதெல்லாம் வந்து ஆர்டரில் இருக்குது. அதை நீங்கள் தைரியமாக சொல்லலாம், இதான் கருத்துன்னு. அவர் ஓப்பன் கோர்ட்டில் சொல்கிறத வந்து ஓரலாக சொல்கிறது யாருமே வந்து வச்சுக்கிட்டு அதை வச்சு நம்ம விவாதிக்க முடியாதுன்றது என்னோட இது. ஓகே, விஜய் மீது விமர்சனம் ஏன் அப்படிங்கிற கேள்வி. விமர்சனம் ஏன் நாங்கள் நிறைய பேர் அந்த பர்டிகுலர் தீர்ப்பு எல்லாரும் விமர்சிக்கப்பட்டது ஏன்னு கேட்டால், ஒருத்தர் பார்ட்டியாக இல்லாத போது, ஒருத்தர் அதில் எதிர்மனுதாரராக இல்லைன்னா அவரை பற்றி எதுவும் பேசக்கூடாது, கமெண்ட் பண்ணக்கூடாது. இப்போ நான் எதில் எதிர்மனுதாரராக இருக்கணும் அப்போ தான் என்னை பற்றி நீங்கள் கேட்கணும். ஏன்னா எனக்கு ஒரு இது இருக்குது, ஐ வில் பி ஹர்ட்னு வாங்களேன், நான் என்னை கேட்பார், எனக்கும் அந்த இது உண்டு, நான் என்னை கேட்கக்கூடிய என்னை கேட்டு முடிவெடுங்கன்னு உரிமை எனக்கு உண்டு. நான் இல்லாத இடத்துல என்னை பற்றி எப்படி பேச முடியும்? அதுதான் நாங்கள் என்ன விமர்சனம் வச்சோம்னா, அவர் இருந்திருந்தாருன்னா அவர் ஒரு கவுண்டர் ஃபைல் பண்ணியிருப்பாரு. நான் ஏன் அங்கே நைட்டு இல்லை தெரியுமா, நான் ஏன் கிளம்பி வந்தேன்னு தெரியுமா, இதெல்லாம் அவர் சொல்லலாம். அவரோட தரப்பே கேட்காம ஒருதலை பட்சமாக இவர் முடிவெடுத்து அன்ஃபிட் டு பி a லீடராக இருக்கிறது குவாலிட்டி இல்லைன்னு சொல்றதெல்லாம் வந்து தவறு அப்படின்னு நாங்கள் எல்லாம் விமர்சிச்சு, எல்லாரும் விமர்சிச்சு தான் இது. ஓகே சார், இப்போ இந்த எஸ்ஐடியில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரிகள் மட்டும்தான் இருக்காங்க, அதனால எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு தாவேக்க சொல்றாங்கல்ல, அப்படி போயிருமா சார்? இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரிகள் மட்டும் இருக்கிறது, தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரிகள்னா அசராகருக்கு தமிழ்நாட்டுக்காரரா, தமிழ்நாட்டில் வேலை செய்யறாரு அப்படின்னு பார்த்தா நீதிபதி கூட தமிழ்நாட்டில் வேலை செய்யறாரு, அப்போ நீதிபதி வேண்டாம். அப்போ அவங்க சொல்றதுக்காக சொல்லல, எஸ்ஐடின்றது ஒரு எஸ்ஐடி போட்டால் தப்புன்னு சொல்லல. ஏன் எல்லாருக்கும் சந்தேகம் வருதுன்னா, அது நடக்கிற திமுக ஆட்சி எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணா போகும், எங்க எக்ஸ்டென்ட் வேணா போய் எதனா பண்ணும், அதனால வந்து அவங்க பயப்படுறாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அஸ்ராகர்கின்றவர் ரொம்ப நேர்மையான அதிகாரி, அது நீதிமன்றமே நியமிச்சதுனால அந்த அதிகாரி பேர் வந்தது. இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா யாராவது அவங்க வேண்டியவங்க யாராவது போட்டிருப்பாங்க. ஓகே சார், நீங்கள் தமிழ்நாட்டை பற்றி சொல்லியிருந்தீங்க, ஆட்சி திமுக ஆட்சி இப்படி நடக்குது அப்படின்னு. ஸோ இந்த சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? எப்படி இருக்குன்னு கேட்குறது இருக்கான்னு கேட்கணும். நீங்கள் சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னு யாரும் கிடையாது. ஆனால் வரதராஜன் போன்ற 70 வயசு நிரம்பியவர்களே வந்து தேடி தேடி அரெஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஏன்னா அவர்லாம் சமுதாயத்தில் இருக்கக்கூடாது. அவர் இருந்தாருன்னா ஒரு நாளைக்கு 30 கொலை நடக்கும் அவரால். அவரை முதல்ல பிடிச்சிருந்தோம். செயின் எடுத்துகிட்டு போகிறவன், ரோட்டில் ஓடுறவன், அன்றைக்கி திருமாவளவன் நிற்கிறவன் நடு ரோட்டில் வச்சு அவங்க திருமாவளவன் முன்னாடி ஒருத்தர் அடிச்சாங்க பாருங்க, அவங்க மேலே ஒன்றும் எஃப்ஐஆரே போடல. இது மாதிரி சின்ன சின்ன பெட்டி அஃபென்ஸ் இருக்கு பாரு, கொலை கொள்ளை கற்பழிப்பு போட்ட சின்ன சின்ன தண்டனை குற்றத்துக்குலாம் நமக்கு நேரம் இல்லை. நமக்கு பெரிய பெரிய குற்றம் எதுன்னா ட்விட்டர்ல போடுறதா நமக்கு பெரிய குற்றம். அதுவும் முதல்வர் பத்தி ஏதாவது பேசிட்டீங்கன்னா தனிப்படை அமைச்சு உங்களை கூட்டு வந்து தூக்கிட்டு போய் உட்கார வச்சு அவ்வளோலாம் நிறைய பண்றது. அதனாலதான் உங்களுக்கு லா அண்ட் ஆர்டர்ல வந்து கவனம் செலுத்தல. இப்ப தமிழ்நாடு அதிக அளவுல பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்ப என்னன்னா எல்லாரும் நினைக்கிறது மொட்டையா எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் எது கட்சியா இருந்தா சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை. இந்த சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றதுனால யாரால சரியில்லை தெரியுங்களா? போலீஸோட நடவடிக்கையினால அவங்க நடந்துக்கிற விதத்தினால நீ நாளுக்கு நாள் தலைகுனிவாயிட்டே இருக்குது. இந்த திருவண்ணாமலையில 2 பேர் ஒரு ஆந்திராலேருந்து வந்த ஒரு அம்மாவும் பொண்ணையும் வந்து மிரட்டி கூட்டு போய் கற்பழிச்சு திருப்பி கொண்டு வந்து விட்டுட்டு அவங்க வந்து வேற வழி இல்லாமல் போலீஸுக்கு போய் பார்த்தா நீங்க போங்க நாங்கள் கூப்பிட்றோன்னு அனுப்புறாங்க. இது வந்து எந்த வகையான இதுவாக இருக்கும்? போலீஸ் தவறு பண்றதுன்றது எவ்வளவு எப்படி ஏற்றுக்க முடியும்? ஏன் எல்லாரும் ஒன்று தானே சொல்ல முடியாது. போலீஸ் தவறு பண்ணக்கூடாது. இப்போ நாங்களே இருக்கோம், மற்றவங்க ரோட்ல போக்குவரத்து இது விதி மீறினா வச்சுங்களேன், என்னப்பா அறிவு இல்லையாப்பான்னு கேட்பான் மற்றவன. நாங்கள் போனோம் வச்சுங்களேன், ஏன் சார் வக்கீலாக இருந்துட்டு நீங்களே பண்ணலாமா சார் அப்படின்னா, அது நான் வக்கீலாக இருந்துட்டு அண்ணனா உங்களுக்கு எல்லாமே தெரியல சார், அவனா கூட இன்னசென்ட்டாக இருக்கலாம், அவனுக்கு தெரியாம நீங்க எல்லாம் படிச்சவர் தானே அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். அதாவது போலீஸ்காரனே தப்பு பண்றானே,
போலீஸ்காரனே ஒருத்தனை வச்சு அடிக்கிறானுங்க, கஸ்டடியில சாவறான். ஒரு லேடி 2 பேர் வராங்க, மனசாட்சி இல்லாம 1:30 மணிக்கு ஆந்திராலேருந்து வர்றவங்களை கூட்டு போய் நான் கூட்டு போய் உள்ள இதில் விட்டுக்கிறேன், திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் நான் விட்டுறேன் அப்படின்னு கூட்டு வந்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. ஒரு வேன்ல வந்திருக்காரு, அவரை கூப்பிட்டு எனக்கு தெரியும் நீ போ, இவங்க 2 பேரையும் பத்திரமா நான் கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் விடுறேன்னு கூட்டு போனவர் அவங்கள வேற இடத்துக்கு கூட்டு போய் இது வந்து இது குற்றம். நான் அடிக்கடி சொல்லுவேன், குற்றம் நடப்பது உலகம் முழுக்க நடக்கும். ஆனால் குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் எப்படி நீங்க செயல்படுறீங்கன்னு இருக்குல்ல, அது தமிழக அரசு எவ்வளவு தோல்வின்னா, ஒரு 13 வயசு பொண்ணு கற்பழிக்கிறாங்க, போய் அப்பாவும் அம்மாவும் கேட்கறாங்க, அவங்கள அடிக்கிறாங்க. கற்பழிக்கப்பட்ட குழந்தை, மனநலம் பாதிக்கப்பட்ட அண்ணா நகர்ல குழந்தை, அதை போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு ஒருத்தர், என் குழந்தை எப்படி சொல்லுதுங்கன்னு, அவரை அடிச்சு அனுப்புறாங்க. அதுவும் உயர்நீதிமன்றமா சோமூட்டாவே எடுத்து சிபிஐ கொடுத்துருக்கு. அந்த சிபிஐக்கு போகக்கூடாதுன்னு தமிழக அரசு போகுது உச்ச நீதிமன்றத்துக்கு. இது எதுக்கு சொல்றேன்னா, வேலையே பயிரை எழுதுன்னுவாங்கல்ல, அதனாலதான். இன்னொரு அடுத்த வேலி எதுன்னு கேட்டா திமுக கொடியை போட்டுக்கிட்டா அது வந்து லைசன்ஸ் மாதிரி, அது கன் லைசன்ஸ் மாதிரி. கொடியை போட்டு எங்க போனாலும் யாரை பார்த்தாலும் அடிக்கிறாங்க. ஏன் எதுக்குன்னு கேட்கறது இல்லை, அடிச்சு பெட்ரோல் பங்க்ல போறாங்க, ஒரு வாய் பேச முடியாத ஒருத்தர் அவரை போய் அடியன்னு அடிக்கிறாங்க. இவங்க அடிக்கிறது முக்கியம் இல்லை, இவங்க மேல ஏதாவது வழக்கு போடுறாங்களா, ஒரு வழக்கும் கிடையாது. நானும் ஒரு 30 வருஷமா ப்ராக்டிஸ் பண்றேன். இது போன்ற ஒரு ஆட்சியில நாங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணதில்லை. ஏன்னா எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணணும்னா கோர்ட்டுக்கு வரணும்னு ஒரு இது இருக்கு. நாங்கெல்லாம் அப்போ வந்து கோர்ட்டுக்கு வரும்போது பார்த்தா ரொம்ப 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 சாதாரணமான கேஸ் இருக்கும். இது எஃப்ஐஆர் போடலாமா வேணாமான்னு இருக்கும்போது தான் கோர்ட்டுக்கு வருவோம். அப்போ ஜட்ஜ் என்ன பண்ணுவார், பார்த்துட்டு இது கேஸே கிடையாதுங்கன்னு தள்ளுபடி பண்ணுவார். சில நேரத்தில் நீங்க எனக்கு தெரியும் நீங்க எஃப்ஐஆர் போடுங்க, அப்படிதான் இந்த இது மாதிரி 50-50 தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ரேப், நம்ம திருடு, வீட்டில் திருடு போச்சு, எஃப்ஐஆர் கிடையாது சார், இது வச்சுங்க சார், கம்ப்ளைண்ட் காப்பி வச்சுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ நேற்று திருமாவளவன் நேருக்கு நேராக ஒருத்தர் அடிக்கிறாரு, உள்ள துரத்திட்டு போய் அடிக்கிறாங்க. ஒரு சிஎஸ்ஆர் கையில் கொடுக்கணும்மா வச்சுக்கணும் இல்லை. அப்போ எஃப்ஐஆர் போடாதீங்கன்னு ஒரு ஆர்டரே இருக்கு. இல்லை, அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாருல்ல சார், இதுக்கு வந்து என்னை வந்து அவர் தாக்குற மாதிரி வந்தார், அதனால தான் அவங்க அடிச்சாங்க அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, நேற்று கூட ஒரு ப்ரெஸ் மீட்டை வீடியோ மாதிரி வெளியிட்டு இருந்தாரு. அதில் என்னன்னா, இதுக்கு வந்து பாஜக பின்னாடி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அப்போ எப்படி உடனே அவங்க வந்து நியூஸ்ல கவர் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொல்றதும் ஒரு விதத்தில் நியாயம் மாதிரி தானே சார் தெரியுது. ட்ரம்ப் காரணம், நான் பாஜக இல்லை, ட்ரம்ப் தான் சதி பண்ணி அவர் வீட்டுக்கு வெளில வரும்போது பண்ணாரு. ஏதாவது கொஞ்சமாவது நாகரிகமா பேசுறாரு பார்த்தீங்களா. பாஜக என்ன வருது, சரிங்க நான் சொல்றேன் பாஜக தானே, நான் பாஜக தான், நீங்க ஒரு ஆளை சொல்லுங்க, நான் ஒரு ஆளை நான் வந்து ஒருத்தரை போய் திருமாவளவன் அடிக்க சொல்றேன், அடிப்பாரா போய் சொல்லுங்க. இல்ல ஒரு எம்பி பயப்படல, எம்பின்னு வேணாங்க, ஒரு தலைவரை, கட்சி தலைவர் கூட 50 பேர் போறாங்க, ஒத்த ஆளா ஒரு ஆளு பாஜகன்னு சொல்லி அடிப்பாரா? ஒரு லாஜிக் இருக்கா? பாஜக எங்க தமிழ் சந்தேகம் பண்ணோம் சார், நாங்க வர 30 பேர், அங்கிருந்து 30 பேர் கரெக்டா வராங்க பாஜக இருந்து, இல்ல யாரோ 30 பேர் வராங்க, எங்களை அப்படியே சூடுறாங்க, எங்களை அடிக்க வராங்கன்னா பிளான்டு அசம்பிளி. அது அவரை பார்த்தீங்கன்னா தனியா போறாரு. இப்போ யோசிச்சு பாருங்க, தனியா போய் ஒருத்தர், அது விடுதலை சிறுத்தைகள் கொடி போட்ட ஒரு காரை தடுத்து நிறுத்த தைரியம் யாருக்கா இருக்குமா? இவர் என்ன நினைக்கிறாருன்னா, யாரோ ஒரு வண்டி, அதுவும் ஹைகோர்ட்டுக்கு முன்னாடி இருக்கு, நாங்க வக்கீலுங்க, அங்க வந்து ஒண்ணு நடக்காது, அவ்வளோ போலீஸ் இருக்கு, இறங்கு அப்படின்னு உள்ள போய் பார்க்குறேன். இவர் பார்த்தோன்னு என்ன பண்ணிட்டாரு, ஐயோ இவரா சொல்லிட்டு இறங்கி வந்து வண்டி எடுக்க வர்றாரு. வண்டி திரும்பி பார்த்தீங்கன்னா வண்டி எடுக்க வரும்போது பின்னாடி ஒருத்தர் பட்டார் அடிக்கிறார் தலையில, கரெக்டா? அப்ப என்ன பண்ணிருக்கணும், அவரு வண்டி விட்டு இறங்கி, இல்ல கரண்டி இறங்கி, ஏன் பேரு அவன் தான் போறான்ல, ஏன் அடிக்கிற சொல்லிருக்கணும். இல்ல போலீஸ் அந்த விரட்டி விடுங்க. சரி, போலீஸை மீறி பின்னாடி போலீஸ் வேன் வருது, அதையெல்லாம் மீறி வந்து ஒரு திருமாவளவன் அடிக்க வந்துருவாரா? நான் பார்த்த வரைக்கும் மனநலம் நல்லா தான் இருக்கு, அவருக்கு நல்லா தான் இருக்காரு, அவர் ஒன்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்ல. என்ன போய் பாருங்க, என்னன்னா தான் முன்னாடி நடக்கிற அராஜகம் எப்பவும் போல விட்டாரு. அவர் நினைச்சது என்னன்னா, வீடியோல வந்துருக்கு, யாரோ வீடியோ எடுத்துட்டாங்க, இன்னைக்கு அந்த கோவத்தை என்ன பண்றாரு, அது அப்படி அந்த வீடியோ மட்டும் அடுத்த செகண்டே வருது, அது பற்றி விசாரிக்கணுமா? ஏன் விசாரிக்கூடாதா? வரக்கூடாது அடுத்த விஷயம். அது நான் ஒரு கொலை பண்ணேன், அது எப்படி தெரியலங்க, அடுத்த செகண்டே இவர் பார்த்துட்டாருங்கன்னா, எது தப்பு? பார்த்தது தப்பா, கொலை பண்ணது தப்பா? நீங்க குற்றம் செய்யறீங்களா, அதை தானே பேசிட்டு இருக்கோம். அது எப்படி சேனலுக்கு போச்சான்? அது சொல்றாரு, அந்த சேனல் யாரு, அந்த சேனல் யாரோட ஆளு இருக்குன்னு பாத்துங்க, அதெல்லாம் பார்த்து முடிவு பண்ணணும் அப்படிங்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து எப்படி மறைக்கிறாங்க பாருங்க. கூட்டணியில இருக்கிறதுக்கு எம்பி மட்டும் இல்லை, இந்த வேலையெல்லாம் கூட செய்யணும் போல இருக்கு. இந்த ஆளுங்கட்சி எப்படிலாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு, இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் அது திருமாவளவன் போன்ற மெச்சூரான பாலிட்டிஷியனே கார்ல உட்காந்துட்டு ஒருத்தர் அடிக்கிறத பாக்குறது வந்து என்ன மனப்பான்மை அது? இல்லை சார், ஒரு வக்கீலை அடிச்சிட்டாங்க அப்படின்னா சும்மா இருக்க மாட்டாங்க, எல்லா வக்கீலும் போராட்டம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து சமூகத்தில் இருக்கு. ஆனால் இது வீடியோ வந்து வெளியாயிருச்சு, ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த ஒரு சிலரே அடிச்சிருக்காங்க. ஆனால் எந்த வித ஒரு பார் கவுன்சிலோ இல்லைனா வக்கீல்கள் அமைப்போ யாருமே போராட்டம் நடத்தல, எதுவுமே பண்ணலையே சார். இல்லைங்க, நான் போராட்டம் நடத்தலைன்றது அது வந்து அறவழி போராட்டம், அதெல்லாம் அடுத்தது. நான் இப்போ எடுக்கலன்னா அதான் பண்ணுவாங்க, அடுத்தது இருக்குங்க. அவர் அடிச்சது யாரும் வெளியாளுங்க, இது கோர்ட் உள்ள நடக்கல, வெளியில் நடக்குது. வக்கீல் தெரிஞ்சு அடிக்கல, அவங்க வக்கீல்னு அடிச்சாதான் இது வக்கீல் போராடணும். அவங்கள பொறுத்தவரை யாரா இருந்தாலும், திருமாவளவன் முன்னாடி எந்த வண்டி வந்து நின்னாலும், அது ஜார்ஜ் புஷே வந்து நின்னாலும் சரி, அவங்க அடிச்சிருவாங்க.
ஏன்னா அவங்களுக்கு அவர் தான் முக்கியம். அந்த ஆட்டிடியூடை கண்டிங்கன்னு சொல்றேன். நான் மற்றதான் விட்டுருங்க. திருமாவளவன் ஒரு தலைவராக இருக்கிறாரு, தான் பின்னாடி ஒரு வேன் வருது, ஃபுல்லா போலீஸ், அவருக்கு பாதுகாப்பு. 3-4 கார்ல ஒரு 30 பேர்கிட்ட மாவட்ட செயலர்லாம் வராங்க. இந்த அவ்வளோ கும்பலையும் பார்த்துட்டு ஒரு தனி மனிதன் போய் அடிக்கிற தைரியம் வருமா? ஒரு மனநிலை சொல்லுங்க. ஒரு அந்த மாதிரி இருக்கிறத போய் நிற்பீங்களா நீங்க? போய் பண்ண முடியாது. அப்ப என்னன்னா அவருக்கு இது தெரியல யாருன்னு. அவர் யாரோ வண்டி நினைச்சு மறிக்கிறாரு. மறிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க வண்டி வேணாம், வீண் பிரச்சனை வேணாம் அப்படின்னு அவர் போயிடுறாரு வேண்டான்னு. சரி, அடிக்கிறீங்க, விழுறாரு, போலீஸ்காரங்க தடுக்கிறாங்க, அப்பவும் அடிக்கிறீங்க. அப்ப திருமாவளவன் என்ன பண்ணிருக்கணும்? வண்டி விட்டு இறங்கி இருக்கணுமா இல்லையா? இரு ஏன்பா தம்பி தேவையில்லாம என்ன அடிக்க வரேன், என்ன அடிக்க வராது. சரி, என்ன அடிக்க தானே வந்த, போலீஸ் வாங்க, இவர் அரெஸ்ட் பண்ணுங்க சொல்லிக்கலாம்ல. அந்த ஆள, அந்த மறிச்ச வக்கீல இருங்க, இவர் என்ன அடிக்க தான் வந்தாரு, இவர் அரெஸ்ட் பண்ணுங்க சொல்லணும். அதுதானே அடிக்கிறதுன்றது. என்ன பழக்குங்க அது? அதுவும் ஒரு தலைவர் முன்னாடியே அடிக்கிறாங்கன்னா இன்னொரு ஆட்டிடியூட் பாருங்க. தலைவர் முன்னாடியே இப்படி அடிச்சுட்டு தெம்பா போற ஒரு ஆளுங்க அவர் இல்லாத இடத்துல எப்படி இருப்பாங்க? இது மக்கள் புரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு அரசியல் கட்சி தலைமை இப்படி இருக்குது. அது அடுத்த நாள் பேட்டி வேற, நான் என்னை நோக்கி அடிக்கும் வர வந்தாரு, அவர் தான் வீண்ட்டு வெம்பு பண்ணாரு, பாருங்க தனியா வந்து மோதுறாரு. இதெல்லாம் அவர் எதிர்பார்க்கல. இந்த அடிச்சது வந்து வெளில வராது அப்படின்னு நினைச்சாரு, வெளியில வந்துருச்சு. அவர் வேற வழி இல்லாம இப்போ யாரோ பேரோ சொல்லி கடைசியில பாஜக கிட்ட வந்து நிற்கிறாரு. ஓகே சார், திமுக தொடர்ந்து பேசுவது சமூக நீதி, சுயமரியாதை அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கட்சிக்குள்ள அதை பத்தி பேசுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மூத்த எம்எல்ஏ, வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் அவர்கள், அவர் கண்டிப்பா உதயநிதி அவர்களோட வயசுல பெரியவராக தான் இருப்பார். அவர் காலில் விழுதுறாரு. அந்த வீடியோ வந்து இப்போ சோசியல் மீடியால வைரலா போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு பெரியவர் உங்க காலில் வருவாரு, இதே உங்களால் தடுக்க முடியல, நீங்க எப்படி தமிழ்நாட்டில் சமூக நீதியை காப்பு போறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? சமூக நீதி திமுக இருக்குதுன்னு யார் எதிர்பார்த்தது? அது எதிர்பார்க்கறது வெளியே பேசுறாங்கல்ல சார். இல்ல, அவங்க பேசுவாங்க, நம்ம எதிர்பார்க்கறது தப்பு. நீங்க இந்த கேள்வி கேட்டது திமுக பார்த்து சிரிப்பாங்க, என்ன இவர் இவ்வளவு இன்னசென்டா இருக்காரு அப்படின்னு. எல்லாரும் உட்கார வச்சு நீ நில்லு, நீ அவன் தானே, அவங்க ஆளு தானே நீ அப்படின்னு பேசுனது யாரு? வெளியில வந்து என்ன மாதிரி ட்ரீட் பண்றீங்க, என்னை எஸ்சி ட்ரீட் பண்ற மாதிரி பண்றீங்கன்னு சொன்னது யாரு? தயாநிதிமாறன் சொன்னார் இல்லையா? அவ்வளவு எதுக்கு? ரொம்ப சிம்பிள். ராசா வந்து பகுத்தறிவாதி. அவரை மாதிரி ஒரு வந்து அரசியல் அறிவாளி உலகத்தில் பார்க்க முடியாது. எடுத்தாருன்னா நேரா இங்கர்சால் தான் போவாரு. ஒரே கேள்வி, பெரம்பலூர்ல ஏன் நீலகிரி போனேன்? மற்றதெல்லாம் பேசுறீங்கல்ல, கையில கட்டாத, இப்போ இது போடாத, அமித்ஷா சரியில்லை, உனக்கு அறிவு இல்லையா, இந்து மதம் இருக்கிற வரைக்கும் நாடு முன்னேறாது, இதெல்லாம் அறிவு கொழுந்துதான். நீங்க எதுக்காக பெரம்பலூர் இருந்து சைக்கிள் எடுத்துட்டு போனீங்க நீலகிரிக்கு? நான் இங்க தான் நிப்பன்னு இருக்க முடிஞ்சுதா? ஏன்னா நீலகிரி பெரம்பலூர் அது வரைக்கும் ரிசர்வ் தொகுதி, ரிசர்வ் தொகுதி காமன் தொகுதி ஆனதுக்கு அப்புறம் அடுத்த ரிசர்வ் தொகுதி எங்கன்னா மலை மேல் போயிட்டாரு. அது என்ன சமூக நீதி? என்ன சொல்லிருக்கணும்? என்னை பொறுத்த வரைக்கும், நான் படிச்ச வரைக்கும் என் தொகுதின்றது எனக்கு உண்டான தொகுதி. நான் எங்க இருக்கணும் அதான் என் தொகுதி. என் மக்கள் என்னை பார்த்து தேர்ந்தெடுக்காங்க. நான் இங்க இருந்து வேற ஒரு தொகுதி போறேன்னா என்ன அர்த்தம்? அவர் என்ன சொல்லிருக்கணும்? பெரம்பலூர் என்னோட ஊரு, என்னோட சேவை இந்த மக்களுக்கு தேவை, அவங்க தான் என்னை வளர்த்து விட்டாங்க, நான் இங்கே தான் விட்டு எங்கே போக மாட்டேன். அதை விட்டு இல்லை இது ஜென்ரல் தொகுதி ஆயிடுச்சு, நீங்களாம் இங்கே நிற்கக்கூடாது போ நாங்கள் அனுப்பிச்சிட்டாங்க. வன்னி அரசு எனக்கு தெரிஞ்சு ஓப்பனாக சொன்னார், கலைஞர் கருணாநிதி அவர்கள் எங்களை பார்த்து நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கேட்டாருன்னு சொன்னார். நியூஸ் ஒன்ல கேட்டாரா? இதில் எங்கேயாவது சமூக நீதி வருதா? இதை போய் காலில் ஓடுறத போய் நீங்கள் இவ்வளோ பெரிய பிரச்சனையை பேசி இவ்வளோ பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். காலில் ஓடுறதுலாம் எங்கேயோ ஸ்டாலின் அவர்கள் நிற்பாருங்க, பார்க்கலையா நீங்கள்? அவர் வீட்டில் பிறந்த அன்னைக்கு நிற்பாரு, அவரும் அவங்க ஒய்ஃபை நிற்பாங்க, எல்லாம் காலில் வந்து தானே போவாங்க. அதெல்லாம் இப்போ எங்கேயோ போயிடுச்சு. காலில் விழுந்து சுயமரியாதையெல்லாம் அது திமுக விட்டு போய் எத்தனை. அதோட ஒருத்தர் பேசினாரு, ஐயா நான் உங்களை முதல்வராக பார்த்துட்டேன், உதயநிதி ஐயாவை கொஞ்ச நாளில் பார்த்துருவேன், அப்படியே இந்த இன்பநிதி ஐயாவே முதல்வர் ஆகிட்டீங்கன்னா இந்த கட்டை சாஞ்சிரும், நான் போய் சேர்ந்துருவேன் நாங்களே. அப்படிப்பட்ட சமூக நீதி கொழுந்து வெட்டி அறிகிற ஒரு இயக்கம் அது. ஓகே சார், நேற்று திண்டுக்கல்ல நடந்த ஒரு விழாவில் பெரியசாமி அவர்கள் பேசின ஒரு கருத்து, காங்கிரஸ்காரங்க வந்து பணக்காரங்க கல்யாணத்துக்கு தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு. பொதுவாகவே காங்கிரஸ்காரங்க வந்து இந்த மாதிரியான கருத்து சொன்னால் எதிர்வினை ஆற்ற மாட்டாங்க, திமுக என்ன சொன்னாலும் அமைதியாக தான் இருப்பாங்க. ஆனால் நேற்று கார்த்தி சிதம்பரம் உள்ளிட்டவங்கலாம் வந்து இந்த பேச்சை வந்து கண்டிச்சிருக்காங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? ஒருவேளை தேர்தல் வந்ததுனால கண்டிக்கிறாங்களோ? ரெண்டு சாத்தியக்கூறு இருக்கு. ஒன்று வந்து சீட் அதிகமாக கேட்கணும்னு, இல்லை கூட்டணி விட்டு வெளில வர்றதுக்கு நல்ல காரணம்னு தேடுறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க கூட்டணி விட்டு வெளில வர்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. இன்னொரு காரணம் வந்து இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் எக்ஸஸாக கேட்போம் அப்படின்றதுக்கு எப்படி கேட்கறதுன்னா கொஞ்சம் தூண்டி விட்டு பேசுவோம் அப்படின்னு. ஏன்னா காமராஜரை பற்றி பேசும்போது திருச்சி வேலுசாமி அவர்கள் பேசுனது வந்து அவ்வளோ மோசமாக பேசினார். திமுகவில் இருக்கிற யாராவது கேட்டாங்கன்னா அன்றைக்கே கூட்டணி முடிச்சிருக்கணும். ஆனால் அதெல்லாம் மீறி இருக்காங்கன்னு என்ன அர்த்தம்? இவங்களுக்கு அவர் தேவை, அவங்களுக்கு இவங்க தேவை. அங்கே இப்போ சீட்டு பேரத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இன்னும் கொஞ்ச நாள் பாருங்க, இன்னொரு 3 மாசத்துல நிறைய பேசுவாங்க பாருங்க. இந்த அரசு தோல்வி அடைந்து விட்டது அப்படிலாம் பேசுவாங்க. இன்னொரு 10 சீட் எக்ஸ்ட்ரா கூட்டணி கேட்பாங்க. காங்கிரஸ் வந்து ஒன்று பேசுதுன்னா அது பெருசாக எடுத்துக்காதீங்க. இப்போ அவங்க வெளியே வந்தாங்கன்னா யார் கூட சார் கூட்டணிக்கு போக வாய்ப்பு இருக்குது காங்கிரஸ்? ஏன்னா எதிர்பக்கம் என்டிஏ கூட்டணி இருக்குது, அது
அங்க கண்டிப்பா போக மாட்டாங்க. தனியா அனுப்பாங்களா இல்ல விஜய் கூட போவாங்களா? அவங்க எங்க வேணா போறாங்க, அவங்க எப்படி போறாங்க நமக்கு தெரியாது. ஏன் 2016 மக்கள் நல கூட்டணி ஆரம்பிக்கலையா? அது மாதிரி ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சு கூட கோவத்துல மக்கள்கிட்ட போக முடியாது. இப்போ காங்கிரஸ்காரங்களே எங்கள்கிட்ட சொன்னது, மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்க முடியாது. ஏன்னா திமுக ஆட்சி நடந்த விதத்துல சுத்தமா உங்களுக்கு மக்கள்கிட்ட போய் கேட்க முடியாது. அப்ப என்ன பண்றது? வேற ஒரு கூட்டணி என்ன கூட நம்ம திமுகவோட இது எங்களுக்கு ஒத்து வராது, பொருந்தாது, நாங்க வெளில வந்துட்டோம்னு சொல்லி தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம். அதனால அவங்க எந்த ஆங்கிள் போவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா திமுக மேல அதிருப்தியா இருக்காங்க. அந்த அதிருப்தியை குறைச்சிக்கிறதுக்கு சீட் அதிகமாக கொடுத்தா குறைச்சிப்பாங்க. ஓகே சார். 2 நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குமாரபாளையம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்றாரு. அப்போ 2 டிவிகே கொடி அங்கே 2 பேர் ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நிறைய ஊடகங்கள் செய்தியே போயிட்டாங்க. தாவேக்கா கூட கூட்டணி அறிவித்தார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி. ஸோ தாவேக்கா என்டிஏக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? எது ஒன்றும் நடக்குங்க, அரசியல் எது ஒன்றும் நடக்கும். அவங்க வந்தது கூட அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா, எங்களை சப்போர்ட் பண்ண கட்சி அதிமுகவும் பாஜகவும் தான். இந்த நெருக்கடியில் யாராவது ஒருத்தராவது சப்போர்ட் பண்ணிருக்கலாம். இவங்க எல்லாருமே கூட்டணின்ற ஒரே காரணத்துக்காக விஜய் ஏன் 6 மணிக்கு போனாரு, அவரே 3 மணிக்கு போனாரு அப்படின்னாரு. நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். திருமாவளவன் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டமோ மாநாட்ட தெரியல, திருமாவளவன் லிட்டரலா கத்துறாரு, அவன் சொன்ன அறிவு இல்லையா, இறங்குப்பாங்கிறாரு. இது மேல மரத்து மேல பேனர் கிழிக்கிறது, கட் அவுட் மேல உட்காடுறாங்க. அன்னைக்கு ஏதாவது நடந்திருந்ததுன்னா, அன்னைக்கு ஏதாவது ஸ்டாம்பிங் நடந்ததுன்னா திருமாவளவன் தான் பொறுப்பா? எவ்வளவு டபுள் ஸ்டாண்டு பாருங்க. மேடையில் இருக்கார் ஒருத்தர், கீழே ஒருத்தர் அவங்க கட்டுப்பாடு இல்லாமல் போறாங்க. ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா மேலே இருக்கிறது தான் பொறுப்புன்னா அப்போ எப்படி அது? அதுதான் நம்ம தாவேக்கா நினைக்கிறாங்க. இவ்வளோ நம்ம என்ன தப்பு பண்ணோம், நம்மளை எல்லாரும் சேர்ந்து பண்றாங்களே அப்படின்னு 2 கட்சி ஆதரிக்குது அப்படின்னாங்க. இன்னும் விஜய் அவர்கள் சொன்ன கருத்துலாம் என்னன்னா, முழுமையா விசாரிக்கணும்ன்றது சொல்றதுக்கு என்ன காரணம்னு சொன்னாங்கன்னா, உள்ளுக்குள்ள தவறு நடந்திருக்கு, அந்த கூட்டத்துக்குள்ள சில தப்பு நடந்திருக்கு, அதனாலதான் கூட்டம் பயந்து போய் செதறி போனதுனால தான் இப்படி ஆச்சு, நல்லா இருக்கிற இடத்துல இப்படி ஆகாது. அதுவும் ஒரு வழக்கறிஞரா சொன்னா பாத்தீங்கன்னா, இந்த கிரிமினல் சைட்ல பிராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்பவுமே மாப் பயந்தாதான் ஓடுவாங்க. நீங்க எவ்வளவு நெரிசலா இருந்தாலும் ஒருத்தர் கீழே வந்துட்டாரு வச்சுங்க, கீழே வந்துட்டு பக்கத்துல தள்ளுப்பா பிடிச்சி தூக்கி விடுவார் மேல. எப்ப யாரும் உங்க 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 கழுத்து மேலே காலை வச்சு ஓடுவாங்க எப்ப தெரியுங்களா? ஏதோ ஒரு பேனிக் ஆச்சுன்னா தான் ஓடுவாங்க. ரைட், அந்த மாதிரி பேனிக் என்ன ஆச்சுன்னு தெரியல. அவர் சொல்றது ஆச்சு, ஒன்று பண்ணாங்க, வேணுட்டே பண்ணாங்க, அதனால இந்த இடத்த விட்டு நகர்ந்தா போதுன்னு ஓடுறாங்க பாருங்க. தன் உயிரை காப்பாத்திக்க ஓடும் போது தான் ஒருத்தர் இன்னொருத்தர் மதிப்பாங்க. புரியுதுங்களா? அது நடந்திருக்குன்னு அவர் நினைக்கிறாரு. அதனால அவர் இப்போ நமக்கு சப்போர்ட் பண்றவங்க தான் நினைக்கிறாரு. அது நாங்க முதலே சொன்னோம் விஜய் அவர்கிட்ட, இது அந்த அந்த கூட்டணி நீங்க திமுக பத்தி நம்பாதீங்க, திமுக எப்பவும் இப்படியே தான் இருக்குன்னு இப்போ அவருக்கு புரிஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே சார், எங்க கூட இருந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட நேரத்திற்கு மிக்க நன்றி. இந்த திவாலிய ஃபேமஸ் ஸ்டார் டூரிசமோட துபாயில கோலாகலமா கொண்டாடுங்க. திவாலி ஆஃபர் வெறும் 24,999 மட்டுமே. இப்பவே ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் கான்டாக்ட் பண்ணி உங்க சீட்ஸை புக் பண்ணுங்க. இன்னைக்கான பொது அறிவு கேள்வி, திருக்குறளில் எந்த அதிகாரம் 2 முறை வருகிறது? இந்த கேள்விக்கான சரியான விடைய திரையில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமா அனுப்புங்க. மறக்காம நீங்க எங்க இருந்து நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொல்லி பரிசுகளை வெல்லக்கூடிய வெற்றியாளர் யார் அப்படிங்கிறத பேசு தமிழா பேசு சேனலோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல நாளைக்கு வெளியிடுவோம். ஸ்டே டியூன்ட்.